Hi friends, welcome to Masala Train. இப்போ தேங்காய் பருப்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வெச்சுக்கங்க. ஏலக்காய் 10 எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் அதோட தோல் நீக்கிருங்க. அப்புறம் உள்ள இருக்கிற பருப்பு எடுத்து அதோட கொஞ்சம் சக்கரை சேர்த்து அதை நல்லா பவுடர் ஆக்கிருங்க. எதுக்காக சக்கரை சேர்த்துறோம் அப்படினா அப்பதான் அது நல்லா பவுடர் ஆகும். இப்போ தேங்காய் பருப்பி கட் பண்ற பிளேட்ல நெய் தடவி வெச்சுக்கங்க. இப்போ சக்கரை 4 கப் சேர்த்திக்கங்க. இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணிக்கு வந்து அளவு கிடையாது. அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். சக்கரை தண்ணி எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிருங்க. இப்போ நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல வந்து இது கொதிக்க ஆரம்பிக்கும். இது கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பாகு பதம் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. பாகு பதம் வந்து 2 விதமா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அப்படினா ஒரு தட்டுல தண்ணி ஊத்திக்கங்க. அதுல வந்து இந்த சக்கரை பாகு ஒரு சொட்டு விடுங்க. அந்த பாகு வந்து நல்லா கெட்டியா இருந்துச்சு, தண்ணியோட கரையாம இருந்துச்சுன்னா பதம் வந்துருச்சு அப்படினு அர்த்தம். ரெண்டாவது விதமா எப்படி பதம் கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த கரண்டியை நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு இந்த கரண்டியை வந்து மேலே தூக்கும்போது அந்த சக்கரை வந்து சொட்டு சொட்டா விழாம ஒரு நூல் பதமா விழுகணும். அப்படி வந்துச்சுன்னா பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை, நூல் பதம் இருந்தா போதும். இப்போ பதம் வந்துருச்சு. இப்போ தேங்காய் 4 கப் சேர்த்திருங்க. துருவன தேங்காய் சேர்த்திக்கங்க. இது நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட அரைச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி கிளறிடுங்க. இப்போ பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட அரைச்சு வச்சிருக்கிற ஏலக்காயும் சேர்த்திருங்க. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருங்க. பதம் வருது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தோட சைடில் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா நுர மாதிரி கொதிச்சு வந்துட்டே இருக்கும். சைடில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமையே வந்துட்டே இருக்குது. இப்போ வந்து நல்லா பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதை எடுத்து அந்த நெய் தடவுன பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதை நல்லா சமன் பண்ணிடுங்க. அப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இன்னொரு முறையில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நல்லா நுரைச்சி வந்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு சொட்டு எடுத்து ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 30 நொடி வெயிட் பண்ணுங்க. அப்போ அதை தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். அதை கொஞ்சம் கீழே சாய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னாலும் அது எங்கேயும் நகராமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பதம் வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.